m என்பது 2க்கு 2 உள்ள அணிகளின் கணம். அணிகளின் 4 உறுப்புகளும் ஒரே உறுப்பு. அவைகள் மெய்யெண்கள், அதாவது பூஜ்ஜியம் அல்லாத மெய்யெண்கள் என்க. ஸ்டார் என்பது அணிப்பெருக்கல் என கொள்க. ஸ்டார் ஆனது எம்மின் மீது அடைவு பெற்றுள்ளதா என தீர்மானிக்க. அவ்வாறெனில் ஸ்டார் ஆனது எம்மின் மீது பரிமாற்று பண்பு சேர்வு பண்புகளை நிறைவு செய்யுமா என சோதிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா அடைவு பண்பு செக் பண்ணலாம். அடைவு பண்புக்கு என்ன செக் பண்ணணும், அதாவது இப்ப அணிகள் எக்ஸ் ஒய் என்னது எம்ல எடுக்கிறோம். எடுத்திருக்கும் போது எக்ஸ் ஸ்டார் ஒய்யும் என்னது எம்ல இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஓகே, இப்போ என்னன்னா எக்ஸ் belongs to x, y belongs to m. இப்ப எக்ஸும் ஒய்யும் எம்ல இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும், எக்ஸ் 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 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிறது ஒய் 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 அப்படின்னு இருக்கும். மேலும் இந்த எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் பூஜ்ஜியம், அதாவது மெய்யெண்கள் இருந்து பூஜ்ஜியத்தை ரிமூவ் பண்ணிடுறோம், அதாவது கழிச்சிடுறோம். அப்ப என்னது பூஜ்ஜியமற்ற மெய்யெண்கள்னு அர்த்தம். ஓகே, சரி, எக்ஸ் ஒய். ஸோ இது எக்ஸ் ஒய். இப்போ என்னன்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு சாதாரண அணியின் பெருக்கல். ஸோ எக்ஸ் 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 ஒய் 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 ஒய். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோவை இந்த காலத்தால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் எக்ஸ் இங்கே ஒய் ஒய். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலத்தால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ நமக்கு என்னது எக்ஸ் எக்ஸ் இங்கே ஒய் ஒய். இங்கே இந்த ரோவை இந்த காலத்தால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் எக்ஸ் இங்கே ஒய் ஒய். அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலத்தால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய். ஸோ இங்கே எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கும்போது எக்ஸ் ஒய், இங்கே எக்ஸையும் ஒய் பெருக்கும்போது எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் 2xy. இங்கேயும் xy xy. ஸோ இங்கேயும் 2xy. ஸோ இந்த டேமும் 2xy, இந்த டேமும் 2xy. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸும் ஒய்யும் பூஜ்ஜியமற்ற மெய்யெண்கள் அப்படிங்கும்போது அதனுடைய பெருக்கல் பலனும் பூஜ்ஜியமற்ற மெய்யெண்கள். அது போக ரெண்டால் அதை பெருக்கும் போது அதுவும் பூஜ்ஜியமற்ற மெய்யெண்களா இருக்கும். அதே போல இங்க 4 உறுப்பும் ஒரே உறுப்பு. ஸோ இங்க x, y belongs to r minus 0, which implies 2xy also belongs to r minus 0. Okay, so hence இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா x star y mல தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஓகே, ஸோ x star yங்கிறது என்னது இந்த உறுப்பு. இந்த உறுப்பு என்னது பூஜ்ஜியமற்ற மெய்யெண்களா இருக்கணும். ஸோ இது பூஜ்ஜியமற்ற ஒரு மெய்யெண் தான். அதே போல 4 உறுப்பும் ஒரே மாதிரியான ஒரே உறுப்பா இருக்கிறதுனால இது கண்டிப்பா எம்ல உள்ள ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய் எம்ல இருக்கும். ஸோ அடைவு பண்பு நிறைவு பெற்றது. ஸ்டார் ஆனது எம்மின் மீது அடைவு பெற்றுள்ளது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிமாற்று பண்பு பார்க்கணும். ஸோ பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது என்ன செக் பண்ணணும்? பரிமாற்று பண்பு அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸ். அதுதான் பரிமாற்று பண்பு. ஓகே, ஸோ எக்ஸ் ஒய்யும் இங்கே உள்ளதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி எக்ஸ் ஸ்டார் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் ஸ்டார் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஒய் ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒய் 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 ஒய். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் 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 எக்ஸ். ஸோ நமக்கு இதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டேரக்ட் அளிக்கலாம். ஸோ 2xy 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 2xy. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ஸ்டார் ஒய். ஸோ எனவே ஸ்டார் ஆனது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. ஸ்டார் ஆனது எம்மின் மீது
பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. இப்ப நாம சேர்ப்பு பண்பு பார்க்கணும். சேர்ப்பு பண்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து எம்ல எடுக்கணும். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் 3 எம்ல எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும்? எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் 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 எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது ஒய் 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 ஒய், ஜெட் அப்படிங்கிறது ஜெட் 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 ஜெட். ஓகே, ஸோ இதை வந்து கேபிட்டல் இசட்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஸ்மால் இசட் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் இசட்டுக்கு வேற சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே வந்து பூஜ்ஜியமற்ற மெய்யெண்கள். ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் இங்க? சேர்ப்பு பண்பு. அதாவது எக்ஸ் ஸ்டார் ஒய் அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் இசட் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட். அதாவது இங்க ஒய் ஸ்டார் இசட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும். இங்க எக்ஸ் ஸ்டார் ஒய் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஜெட் ஆப்ரேட் பண்ணணும். ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இங்க எக்ஸ் ஸ்டார் ஒய் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 2xy 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 2xy. ஸோ z வந்து என்னது? z. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது? இதை நம்ம பெருக்கணும். 2xy 2xy, இங்க z z பெருக்கணும். ஸோ இங்க வந்து என்னது? 2xyz, இங்கேயும் 2xyz கிடைக்கும். ஸோ மொத்தமா வந்து என்னது? நமக்கு 4xyz. ஸோ இது வந்து 4xyz. புரிணுவருக்கா என்னது? ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் நான். ஸோ இது வந்து என்னது? 2xy, இங்க 2xy, அதாவது இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்கே z இங்கே z. அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலத்துல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2xy z 2xy. ஸோ இங்க z z. ஸோ இந்த ரோவை இந்த காலத்துல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2xy, இது 2xy. ஸோ இங்க z z. இங்கேயும் இந்த ரோவை இந்த காலத்துல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2xy 2xy z z. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 2xy z. ஸோ 2xy z பிளஸ் 2xy z. ஸோ வந்து என்னது? 4xy z. ஸோ இங்கேயும் 4xy z. ஸோ இங்கேயும் 4xy z 4xy z. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் 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 எக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார். ஓகே, இங்க ஒய் ஸ்டார் இசட் வந்து என்னது? நமக்கே தெரியும், இங்க ஆல்ரெடி நம்ம பெருக்கிறதுனால 2yz 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 2yz. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதே போல தான் இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். ஸோ எக்ஸ் வச்சு இதை பெருக்கும்போது 2xyz, இந்த எக்ஸ் வச்சு இதை பெருக்கும்போது 2xyz. ஸோ டோட்டல் வந்து 4xyz. ஸோ 4xyz. ஸோ 4xyz 4xyz 4xyz. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒய் ஸ்டார் இசட்.
ஸோ இது வந்து என்னது, சேர்ப்பு பண்பு நிறைவு பெற்றது. ஸோ இந்த 3 தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த 3ஐயும் நம்ம இந்த 3ஐயும் வெரிஃபை பண்ணிட்டோம். நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டார் ஆனது, அதாவது அணிப்பெருக்கல் ஆனது எம் என்ற அணிகளின் கணங்கள் மீது அடைவு பண்பு பெற்றுள்ளது, பரிமாற்று பண்பு பெற்றுள்ளது, சேர்ப்பு பண்புகளை நிறைவு செய்கிறது.